தூய்மை பணியாளரை கௌரவித்த ரஜினி விட்டு விலாசிய கூல் சுரேஷ் இவரும் இப்படி அடிக்கிறாரே. சென்னையில் தூய்மை பணியின் போது கேட்பாரற்று கிடந்த 45 சவரன் நகையை காவல்துறையில் ஒப்படைத்தார் தூய்மை பணியாளர் பத்மா. அவங்களோட அந்த செயல் பலரிடமும் பாராட்டை பெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் கூப்பிட்டு தங்க சங்கிலி அணிவித்தார். அதே மாதிரி இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனும் பத்மாவை கௌரவித்தார். இந்த நிலைமையில இது குறித்து நடிகர் கூல் சுரேஷ் பேசியிருக்கும் விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் தூய்மை பணியாற்றும் பத்மா சில நாட்களுக்கு முன்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போ குப்பையில கேட்பாரற்று 45 சவரன் நகை கிடந்தது. அதை எடுத்து அவங்க நேர்மையா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனை அடுத்து அந்த நகை உரியவர்களிடம் சென்று சேர்ந்தது. வறுமையிலையும் நேர்மையை விடாமல் கடைபிடித்த பத்மாவை எல்லாருமே பாராட்டினாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் நேரில் வரவழைத்து பாராட்டினாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன் பங்குக்கு பத்மாவை குடும்பத்தோட நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு தங்க சங்கிலியை பரிசா கொடுத்தாரு. பத்மாவும் அவரது கணவரும் தீவிரமான ரஜினி ரசிகர்கள். ரஜினியை நேரில் பார்ப்பேன் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்று அந்த சந்திப்புக்கு பிறகு பெருமை பொங்க பத்மா பேசியிருந்தாங்க. பலரும் ரஜினிக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சிருந்தாங்க. ரஜினிகாந்தை தொடர்ந்து பார்த்திபனும் பத்மாவை கௌரவிச்சாரு. அதாவது எத்திராஜ் கல்லூரியில் பத்மாவுக்கு நடந்த பாராட்டு விழாவின் போது இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு புதிய காலணிகளை அணிவித்தார். அது மட்டும் இல்லாம அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினி பார்த்திபன் பத்மாவை கௌரவித்தது இன்னொரு பக்கம் விமர்சனத்தையும் சந்தித்தது. மேற்கு தொடர்ச்சி மலை பட இயக்குனர் லெனின் பாரதி இது குறித்து தூய்மை பணியாளர்கள் தங்களது உரிமைகளுக்காக ரிப்பன் பில்டிங் வாசலில் போராடி கொண்டிருந்த போதெல்லாம் எங்கே இருந்தீர்கள் ரஜினிகாந்த்? உங்கள் பெருந்தன்மை வெங்காயத்தை காட்டுவதற்கு அவர்களை சீருடையோடுதான் அடையாளப்படுத்த வேண்டுமா? போலி கொடை வள்ளல்களே என்று விலாஸ் இருந்தாரு. அவரோட கருத்து பெரிய விவாதமானது. தற்போது நடிகர் கூல் சுரேஷும் அவர் லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் குறித்து பேசிய சுரேஷ், 45 சவரன் நகையை திருப்பி கொடுத்திருக்காங்க பத்மா. அதுக்காக நீங்க அவங்கள பெருமைப்படுத்துங்க. ஆனா அந்த தூய்மை பணியாளர் அக்காவுடைய சீருடையை மாத்துவிட்டு வர சொல்லி பெருமைப்படுத்த முடியாதா? ஏன் அந்த அக்காவை தூய்மை பணியாளர் என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டே இருக்க வேண்டுமா? ஏன் அந்த அக்காவுக்கு கோட் சூட் போட்டால் குறைஞ்சு போயிடுவீங்களா? யாரா இருந்தா என்ன, நீங்க பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்க? ஒரு புடவையை கட்டிட்டு மகாலட்சுமி மாதிரி வர சொல்லுங்க, அதை யாருமே செய்யலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு.